அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சுலபமான பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். அது எதுக்காகனா, இந்த கைகளில் இந்த சத தசைகள் அதிகமாக இருக்குது, அப்படியே ரொம்ப தொங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஜென்ஸுக்கு கொஞ்சம் ரேராக தான் இருக்கும், நிறைய லேடிஸ் தான் இதாக இருக்கும். பார்த்திங்கன்னா அவங்க முகம் உடம்பு இதெல்லாமே கொஞ்சம் கரெக்ட் சைஸில் இருக்கும். ஆனால் கைகள் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த சதைகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக ஒரு சுலபமான பயிற்சிகளாக பார்க்கலாம். இது இந்த படுத்த நிலையில் பண்ணுற மாதிரி இருக்கும், உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கலாம். இப்போ படுத்த நிலையில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவ் ஜாஸ்தியாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு நல்லா மூச்சு இழுத்து விட்டு விடலாம். இப்போது இந்த கைகளுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கைகள் இப்படி நேராக அப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒன்று இப்படி திருப்பிக்கலாம். அந்த உள்ளம் கை இப்படி திருப்பிட்டு கைகள் ரெண்டுமே இப்படி மூடிக்கணும். எல்லா விரல்களுமே மூடிக்கணும். கட்டை விரல் உள்ளே வச்சு எல்லா விரலுமே இப்படியே மூடிக்கலாம். மூடிட்டு ஓரளவுக்கு இப்படி கொண்டு வந்துட்டு நல்லா இப்படி இது பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணணும். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அழுத்தம் ஏற்படும். இது பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து பண்ணுறதோட படுத்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த இது உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்ட்ரெச் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா இப்படி அழுத்தி இப்படி மூடிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணணும். இதை அப்படியே லூஸாக பண்ணுற மாதிரியும் பண்ணலாம், இப்படி பண்ணிட்டும் பண்ணலாம். இப்படி பண்ணிவிட்டு பண்ணுறதுனால ஒன்றும் இது இல்லை. அதற்காக எல்லா வரையிலையும் மூடிட்டு கொஞ்சம் ப்ரெஷராக இப்படி நல்லா அழுத்தமாக இப்படி பண்ணணும். பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி நீட்டணும். ஒரு 10 முறை. 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான், வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த இடம்லாம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்போ அதுதான் நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி அர்த்தம். நல்லாவே இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேட் நல்லா பேர்ன் ஆகிடும். இதை நீங்கள் நிறைய டைம் செய்யும். இப்போ ஒரு 10 முறை செஞ்சோமோ அந்த மாதிரி ஒரு 3 செட்டு இல்லை 4 செட் அந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும். ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வரணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கைகளில் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே கீழே இப்படி கொண்டு வர போகிறோம். நல்லா மேலே கைகள் ரெண்டுமே சேர்த்து இப்படி வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு இப்படி ஓப்பன் பண்ணணும். இதுவும் 10 முறை. 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இதுலேயே நிறைய பயிற்சிகளாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி உட்காந்துட்டு நம்ம எப்படி பண்ணுறோன்னா, நம்ம ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு 2 கையிலையுமே இப்படி வச்சுட்டு வாட்டர் பாட்டில் இப்படி பிடிச்சிட்டு அப்படியே இப்படியும் நம்ம பண்ணலாம். நம்ம அந்த வெயிட்டோடு வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னவே நல்லா இந்த ஸ்ட்ரென்த்தில் ஸ்ட்ரெச் கிடைக்கும். தம்பிள்ஸ் இருந்தால் தம்பிள்ஸ் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோ இல்லை கொஞ்சம் கனமான பொருட்களை வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது காலையில் எழுந்தோன்னு அப்படி செய்யலாம், இல்லை மாலையில் செய்யலாம். ஸோ எந்த டைமில் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுவும் இது செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பயிற்சிகளாக முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.